ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க கிஷோர் அமைதியா இருக்கிறனால அமைதியான பையன் நினைக்காதீங்க, அவனுக்கும் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நீங்க என்ன விளாக் வந்து பார்க்க போறீங்கன்னா, நாங்க சுருதி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுதான் அந்த விளாக்ல வந்து பார்க்க போறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க, ஏங்கா சுருதி அக்கா வீட்டுக்குலாம் முன்ன மாதிரி நீங்க போறதே இல்லை அப்படின்ட்டு. பக்கமா இருந்தா டெய்லி கூட கிளம்பி போயிருவேன். நாமக்கல்ல போகணும் அப்படின்னா 5 மணி நேரம் ஆகுமாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து 5 மணி நேரம் நாங்கள் நிறுத்தி போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆயிடும். அதனால போக முடியல. ஏதாவது ஃபங்க்ஷன்னா தானே போக முடியும். அது இல்லாமல் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நாமக்கல் கிளம்பல. ஏன்னா எனக்கு ஒருத்தன் வந்து நேற்றுக்கு ஃபோன் பண்ணான், பெரியம்மா எனக்கு வரப்ப சைக்கிள் வாங்கிட்டு வரியா அப்படின்ட்டு தன்வந்து ஃபோன் பண்ணான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் டவுன் ஹாலில் தன்வந்துக்கு வந்து ஒரு 4-5 வயசு வரைக்கும் ஓட்டுற மாதிரி வாங்கிக்கலாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இவனுக்கு வாங்கணும்ல, வெற்றிக்கு வாங்கணும்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ 1வது போயிட்டான், 1வது LKG ஸ்கூல் போகிறான். அதனால அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போயிடலாம். அவன் பஸ்ல போறான், வீட்டுக்கிட்டே வந்து ஸ்கூல் பஸ் கூட்டிட்டு போதும் அம்மனு கிளம்பிக்கிறான். எந்த மாதிரி பெரிய சைக்கிள் தான் அவன் வளர்ந்துட்டான். இந்த சைக்கிள்ல ரிசோண்டு ஓட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். போன டைம் வந்தப்போ இதே கடையில ஒரு பைக் இருந்துச்சுதா, இந்த மாதிரி போன டைம் இந்த மாதிரி வீல் வச்சத மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அந்த பைக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க தூக்கி ஒளி கூட வச்சாங்க. ஆனா அழுது கடைசி அதான் வாங்கிட்டு போனோம். இப்போ அவனுக்கே சைக்கிள் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ பார்ப்போம், இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம். இந்த மாதிரி தான் வெற்றிக்கு வாங்குற மாதிரி. கொஞ்சம் பெருசானாலும் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இதாப்ல கரெக்டா இருக்கா? இந்த ஹைட்ல போய்மா. சரி சொல்லுங்க கடை பேர். சரி கடை பேர் சொல்லுங்க. ஆர்த்தி சைக்கிள் மார்ட் கோயம்புத்தூர். வெரைட்டி ஹால். ரோட். அப்புறம் வேற என்ன? அப்புறம் உங்ககிட்ட ஹோல்சேலா கம்மி பண்ணி கொடுங்க. ரிட்டேல் இருக்கு. வாங்க நான் கம்மி பண்ணி தரேன் ரேட். இந்த மாடல் எல்லாம் சைக்கிள் அக்காக்கு மட்டும் தான் ரேட் ஜாஸ்தி வாங்க, வரவங்களுக்கு எல்லாம் கம்மியா வாங்க. சரி வரக்காம வந்து வாங்கிட்டு போங்க உங்களுக்கு தேவை இருந்தா. ஓட்ட ஓகே. குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது சைக்கிள். இதுதான் நம்ம ஜன்னலுக்கு போற சைக்கிள். கொஞ்சம் பண்ணி அப்பாடா சைக்கிள் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கே மத்தியானம் ஆகி போச்சுல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RJ சைக்கிள் மார்ட். இங்கே தான் வாங்கணும். ரித்திகாவுக்கு வாக்கர்லேருந்து இங்கே தான் எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்கோம். எனக்கும் பசிக்குது. அப்படியே அப்பா சாமி, ஏன் வைக்க முடியலையா? இல்லை இதை தூக்கிடுங்க மேலே. இவரு பைபாஸ் ரோட்லலாம் ஜாலியாக ஓட்டிட்டு வந்துட்டு ஊருக்குள்ள கொண்டு வந்து காரை ஏன்ட்ட கொடுக்குறாரு. இதுக்குதான் இந்த டீ கடையில நிறுத்தக்கூடாதுங்கிறது. டீ கடையில் நிறுத்தினா அவங்கள்ட்ட கொடுக்கலாம் பார்த்தா நீ எங்கேயுமே நிறுத்தல. அப்புறம் இங்கே தான் வந்து நிறுத்தினா அப்படி தான் கொடுக்க முடியும். இது வேற இங்கே கசன்னு இருக்கும். அதெல்லாம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எப்போ தான் ட்ரைனிங் ஆகுறது? நான்லாம் ட்ரைனிங் ஆகிட்டேன். இப்போ எப்படி பின்னாடி போகிறதா முன்னாடி போகிறேன்? சைடில் இப்படியா? பின்னாடி பார்த்து பின்னாடி. தாத்தா வேற ஒருத்தர் ஜாலியா வராரு. அந்த பிள்ளைக்கு கார் ஓட்ட தெரியும் நினைச்சிட்டா வர. எப்படி கார் ஓட்டுறோம் சூப்பராமா? ஒரு பைபாஸ்ல கொடுத்து அழகு போல ஓட்ட சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு அப்படியே ஜம்மையா ஓட்டிட்டு வந்திருப்பேன். நீ சூப்பரா ஓட்டல ஓட்ட. இந்த புளி ஒன்றும் முடியாம அதுக்கு ஒன்றும் இருக்காது பார்த்துவோம். பாப்பாங்க நான் கார் ஓட்டுறதுனால வேணாம்பாங்க. பாப்பாங்க இல்ல வேணாம்ல சொன்னதுல ஓட்டுங்கம்மா தான் சொல்லுவாங்கல்ல. ஏன் சொல்லி அதான் நீங்க ஓட்டுங்கம்மா. அது இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸ்ல போறப்போ நீங்க கார் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. இப்போ இந்த ஊருக்குள்ள கார் ஓட்டுறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்பீடு பிரேக்கர் அதிகமா வரும்.
பத்தாவதுக்கு குடி மகன்கள் வேற நிறைய பேர் இஷ்டத்துக்கு போவாங்க. பாட்டு வாரத்துல போறாங்க. யாரும் கார் முன்னாடி வராங்க, கார் முன்னாடி தான் வருவாங்க. கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா கார் ஓட்டுறீங்க, பயமா இல்லையா, முன்னாடி போற வண்டியை பார்த்து பின்னாடி போற வண்டியை பார்த்து அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. முன்னாடி பின்னாடி வண்டியை பார்த்து ஓட்டணும். ஆரம்பத்துல நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். நான் எந்த வண்டிக்கு பயப்படுவேன் சொல்லுங்க பார்க்கலாம்? பஸ்ஸுக்கு தான். பஸ்ஸுக்கு இல்ல, அப்பா கரெக்டா சொல்றாரு, பெரிய பஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸுக்கு தான் பயப்படுவேன். அந்த பஸ் வந்தாவே அதுக்கப்புறம் நான் கார் ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டுங்க அப்படின்றவன். அப்போ ஒரு நாள் வந்து எங்க சென்னை போயிட்டு வந்தப்பயாங்க, அப்ப போயிட்டு வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து லாரிக்காரனால போட்டு வரதுல என்ன பண்ணாரு, தூங்கிட்டாரு. நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காங்க. அப்போ நான் என்ன பிளான் பண்ணா, சரி நமக்கு இந்த பஸ்ஸுக்காரங்களை பார்த்துதான் நமக்கு பயமாவே இருக்கு, நம்ம ஏன் அவங்க கூட போட்டி போட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ் எங்கெல்லாம் போதோ அதே மாதிரி திருப்புறது, இண்டிகேட்டர் போது டக்கு டக்கு டக்குன்னு ஓட்டுனேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் துர்கா அவர் கையில பிடிக்க அவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரையும் அசால்ட்டா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். அசால்ட்டாவா அந்த ஒரு பயம் தெளிஞ்சிருச்சுமே. இப்பயுமே பயம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அப்ப இருந்து அந்த பதட்டத்தை விட இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு எனக்கு, அப்படி நான் நினைக்கிறேன். நீ எனக்கு நினைக்கிறேன்? எல்லாமே குறைஞ்சிச்சு. நல்லா ஓட்டுறேன்டா. சரி சரி சொல்லுங்க. சரி சரி. எனக்கு லைசன்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிட்டீங்களான்னு கேக்குறீங்க. நாங்களா லைசன்ஸை வாங்கி அதுக்கப்புறம் தான் வண்டியே டெலிவரி. அதுக்கப்புறம் தான் டெலிவரி எடுத்தோம். கார் ஓட்டி பழகிட்டு தான் நம்ம வந்து செக் கார் ஓட்டி பழகிட்டு தான் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் மாற்றி விட்டேன். அந்த மாதிரி எடுத்தவங்க கார். எங்க வீட்டுல கார் எடுக்கிறப்பவே சொன்னார், நான் நிறைய டைம் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், டிரைவர் வச்சு எடுத்துட்டு போலாம். கார் நீ எடுத்தவரை வந்தா எடுத்துட்டு வா, இல்லைன்னா அந்த கார் ஷோரூம்லயே இருக்கட்டும். நம்ம கிட்ட ஏற்கனவே கார் இல்ல, இதுல அந்த கார் இப்ப நம்ம டிரைவரை வச்சு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. அதுக்கப்புறம் ஓட்டி தான் எடுத்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டிரைவே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு தான் போனோம். எங்க மச்சாண்டாரு, எங்க மாமனார் மாமியார்லாம் பயந்துட்டாங்க. எங்க மச்சாண்டாருலாம் ஒரு 1000 ஃபோன் பண்ணிருப்பாரு அன்னைக்கு. ஏன்டா ஒரு டிரைவரை ஓட்டிட்டோம் மாட்டி, எவ்வளவு தூரம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எத்தனை ஃபோன் பண்ணாருல உங்க அண்ணன். ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாதுல்ல, அதனால எப்படி எடுத்து வருவாங்கன்னு நினைச்சாங்க. எப்படி ஓட்டுவான், என்ன பண்ணுவான், பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பைபாஸ்ல கரெக்டா வந்துருவியாடா, எத்தனை கேள்வி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா இவங்க ரயமாமாவே அப்படிதான் கேட்டாரு. அந்த திருச்செங்கோடு கோயிலுக்கு போறோம்னா எப்படியும் ஒரு 4-5 மணி நேரம் ஆயிருக்குமோ அப்படின்னாரு. 2 மணி நேரம் வந்துட்டு அவரே ஷாக் ஆயிட்டாரு. எப்படி 2 மணி நேரம், கோயம்புத்தூர்ல 2 மணி நேரத்துல வந்துட்டு அவர் மெதுவா ஓரமா உருட்டிட்டு வந்திருப்போம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா சல்சல் வந்துட்டோம். அது நம்ம பயம் இல்லாம இருந்தா கார்ல வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஓட்டலாம். பயம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, காருன்னு இல்ல, ஒரு சைக்கிள் ஓட்டுறோம்னா கூட நம்ம கிட்ட அந்த பயத்தை வச்சாவே அது ஒண்ணுமே ஓடாது. எனக்குலாம் வந்து சின்ன வயசுல இருந்து என்ன ஒண்ணுன்னா, ஒரு ஏதாவது ஒரு பொருள் பார்த்தோன்னா உடனே ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அப்பையில இருந்தே ஜாஸ்தி. நானும் 7th 8th படிக்கிறப்பல நான் ஸ்கூட்டி எக்ஸல்ல ஓட்டுவேன். எங்க பெரியப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க பட்டு பட்டுன்னு. இப்பயுமே எங்க ஊர் சைடெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. சோபிகாவே ஓட்டுவா. சோபி ஓட்டா இங்கதான் நம்ம திரும்பணும்ல. எங்க வீட்டுக்கார சைக்கிள் எடுத்துட்டு வர்றாரு. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி டீ ஆட்ட சொன்னா இவரே சர்ப்ரைஸ் உடைச்சிட்டு வர்றாரு. மேல மேல எடுத்துட்டு சைக்கிளே சுருதி வேற தண்ணி கொண்டு நிக்குது. எங்க தள்ள அந்த கவர் பிரிச்சு கொடுங்க, அப்பதான் அவன் சைக்கிள் ஓட்ட முடியும். ரிஸ்வந்த் பாத்தியா, அங்க வர ஜடையை போட்டுட்டு எப்படி நிக்கிறான்ட்டு. ரிஸ்வந்த், டேய் நாங்க உங்க குடும்பம் தான்டா. ரிஸ்வந்த், ரிஸ்வந்த் இந்த முட்டை என்ன கோச்சிட்டு போறானா? அமுத்தம் தன்வந்த் சூப்பரா சந்தோஷமாயிட்டான். ஒத்தகை டான்ஸ் ஆடுவான்னு பார்த்தா ஆடலே. ஓட்டுவாமா, அது விழுவ மாட்டா. விட்டுரு பாப்பா, விழுவ மாட்டா. அமுத்து 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 அமுத்துமா. சூப்பர்மா, அமுத்துறான். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பெரியமா பெரியமா தெரியல. பிடிச்சிருக்கா சைக்கிள்? தன்வந்த் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சரி சரி. இவன் நம்ம பார்க்கட்டு அவனுக்கு பின்னாடி உட்காருமா. யார் பத்த பிள்ளைங்கிற மாதிரி பக்கத்துல கண்டா கண்டா இங்க உட்காருவி பின்னாடி. கால் காலு
கால் தூக்கி பிடி. ஆமா அதுல உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளை பண்றீங்க? அவன் என்ன பிள்ளை பண்றான்? அண்ணன் சைக்கிள் ஓட்டுறான், தம்பி பின்னாடி தொத்திக்கிட்டு உட்காந்து. போலாமா வீட்டுக்கு? அவன் பின்னாடி படல் பண்றான், முன்னாடி அமுத்தாம அவனே ஓட்டுனானா? என்ன பேர்? ஜன்வந்தா? பேரகான மாத்திட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் நானு. ஏ தன்வந்த், ஸ்கூல் போனியா? மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இல்ல அவன் காமிக்கிறான். சோபி ஸ்பெல்லிங் மாத்தி கொடுத்துட்டீங்களா? மாட்டுனுச்சு. முட்டைமா உனக்கு ஸ்நாக்ஸ்மா? என்னது இது அப்படிங்கிறான். ஏங்க சைக்கிள் இங்க ரம்தம் இங்க உனக்கே அமுத்து தெரியல. அவ்வளவுதானா? ஒரு ஸ்நாக்ஸுக்கா? குடும்பமா? சீசி குடும்பமா? வாங்கிக்கிறாங்க சின்ன பிஞ்சோ. ஆமா இவனை வந்து என் பிள்ளைல தான் வச்சுக்கிட்டு. ஏமா உனக்கு இந்த கேக்குமா? கேக் கேக் பிச்சு தரலாம். கேக் பிச்சு தர, அது பிச்சு போட்டுருவான். சாப்பிட மாட்டான். பிக்காத, அவன் பிச்சு நீ சாப்பிட பிக்காது. அம்மா அப்புறமே சாப்பிடுவான். இது இந்த கறி கேக் சொல்லு கூட. அவன் எல்லாம் உடச்சு உடச்சு எதுவுமே ஒன்னே ஒன்று கொடுக்கல. எதுவும் சாப்பிட மாட்டானா? உடச்சு தான் போடுவான். எனக்கு எப்போ வந்து இங்கே கோயிலுக்கு போயிட்டேன்? நாங்கள் இப்பயே தான் ஃபோன் பண்ணும்போது தான் வந்தோம். உனக்கு போனீங்க? அடியில் போயிட்டீங்களா? நாங்கள் வந்தோடனே காய் சாப்பாடு. இது என்ன பருப்பு? பிரியாணிக்கு யாருக்கா பச்சை பருப்பு போடுவாங்க? பிரியாணி இல்லை, அப்புறம் பச்சை வெஜிடபிள் ஷாப் ரைஸ். நான் எங்க மஞ்சத்தூள் போடுறேன் இருமா. எங்கள் ஊர் சைட்லலாம் என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கணும். காய் சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி புதினா போடணும் அப்படிங்கிறதே கோயம்புத்தூர் வந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போட்டேன், கருவேப்பிலை தான் போட்டேன். அப்புறம் என்ன மாம்பழம் செஞ்சீங்களா? என்னம்மா மாம்பழம்? இல்லை இல்லை இல்லை. அந்த கோகோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நாளைக்கு கரிசூர போகிறேன். கோகோ குழம்பு வச்சுட்டு சொல்லுங்க. சரி ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, அது என்னது பச்சை பட்டாணி வாங்கி ஊற வச்சு சொல்லிட்டீங்களா? பச்சையாக இருக்கிறதுல வேணாம். வாங்கி ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வேணுங்கிறப்ப நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்யாத பரவாயில்ல. சரி இப்போ போடு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? வந்துடும் பச்சை தான் வந்துடும். போட்டு அந்த பிள்ளை போட்ட உப்புக்கு அவன் தெரியும். செஞ்சேன். சாப்பாடு காமிக்க சார். வெஜிடபிள் பிரியாணி நல்லா சூப்பராக பல்லு பல்லுன்னு வந்துச்சு. நல்லா இருக்கு. கூட்டி விட்றியா அவனுக்கு? சரி சாப்பிடு சார். அங்கே ஒருத்த அழுதுட்டு இருக்கிறான்.